வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், டி நகர் வந்திருக்கோம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு. தீபாவளி க்ரௌடு செமையாக இருக்குது, வாங்க உள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேங்க, சவுகார்பேட்டை போயிட்டு அங்கே வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகாதால் நாங்கள் டி நகர் போக போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே வந்திருக்கோம். டி நகர்னாலே ரங்கநாதன் தெரு, அந்த க்ரௌடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து டி நகர் ரங்கநாதன் தெரு க்ரௌடுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம ஃபேமஸ் கடை எதனா ஒன்றில் வந்து ட்ரெஸ் எடுத்துருவோம். இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பழகன் பழக்கடை ரைட் சைடில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரூட் ஸ்டால். இந்த அன்பழகன் பழக்கடை தான் வந்து ரங்கநாதன் தெருவுடைய என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இங்கேருந்து நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே லாக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்றத அப்படியே பார்த்துட்டே போவோம். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டி நகர் ரங்கநாதன் தெரு அப்படின்னாலே அங்காடி தெருன்னு சொல்லக்கூடிய அந்த படத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக காமிச்சிருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. லாஸ்ட் டைம் வந்து சவுகார்பேட்டையில் வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேங்க, எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 1500 மேலே தான் வந்து எல்லாமே இருந்துச்சு. எப்போவுமே தீபாவளிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோன்னா ஒரு 2-3 ட்ரெஸ் சேர்த்து எடுக்கலாம். அதனால் பிலோ 1000 இருந்தால் தான் நம்ம பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும். அதனால தான் ரங்கநாதன் தெரு, டி நகர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு இடம் வண்ணாரப்பேட்டை, அங்கேயும் போய் நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணி சூப்பராக ட்ரெஸ் எடுக்க முடியுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர். அங்கே வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாண்டியன் ஸ்டோர்னாலே செம ஃபேமஸ். அந்த கடை வந்து ரங்கநாதன் தெருக்குள்ள தான் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நம்ம இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம், வாங்க. இந்த பாண்டியன் ஸ்டோர்ன்றது வந்து ரங்கநாதன் தெருலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஷாப்புங்க இது. இங்கே வந்து லேடிஸ் அவங்க வந்து கண்டிப்பாக உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம், அந்த மேக்கப் பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வெளில வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். அந்த அளவுக்கு உள்ள ரொம்ப சூப்பரான பொருட்கள்லாம் இருக்கும். அதனாலேயே இதுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு பார்க்கும்போது வளையல், கம்மல்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் இது உள்ளே இருக்குங்க. சவுகார்பேட்டையில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே போல் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன, அங்கே வந்து ஹோல்சேலர் ரேட்டுக்கு மொத்தமாக வாங்கினா தான் ரேட் கம்மி பண்ணி தருவாங்க. இங்கே வந்து ஃபிக்ஸட் ரேட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கடை உள்ள பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லேடிஸ் ஃபுல்லாகவே இருப்பாங்க. நம்மளுக்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இந்த கடைக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு தான் அங்கே ரொம்ப அடம் பிடிச்சா. அதனால தான் வந்து இங்கே நம்ம வந்து அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். பாண்டியன் ஸ்டோர் மட்டும் இல்லைங்க, நம்ம பாண்டி பஜார்லாம் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அதே உங்களால் வந்து பார்க்க முடியும் டி நகரில். இது வந்து சிம்பிளா போறது. ரங்கநாதர் தெருவில் தான் நம்ம இருக்கோம். இப்போ வந்து நம்ம ரூபாயின்ற கடைக்கு இந்த ரங்கநாதன் தெரு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஃபுட்டு சாப்பிடாம இங்கேருந்து யாராலையும் போக முடியாது. அதுவும் குறிப்பாக அந்த ஃபேமஸ் ஐஸ்கிரீமு, அந்த பாதாம்லாம் சூப்பராகவே இருக்கும். பாதாம் கடை
இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ருபீஸில் சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த பாதாம் பால் டேஸ்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். உள்ளே குட்டி குட்டியாக அந்த பாதாம்லாம் போட்டு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய மாலில் வந்து 50லேருந்து 100 ருபீஸ்லாம் கூட வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு வியாபாரியாக வந்தவர் தான் இந்த சரவணா ஸ்டோருடைய ஓனர் ஆரம்பத்தில். இன்றைக்கி பல கடைகளை வந்து இந்த இடத்துல வந்து நிறுவியிருக்காருங்க. அதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம்தான், அவங்களுடைய கடின உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். சரவணா செலிபிரிட்டி அப்படின்ற கடையை காமிச்சு உள்ளே போகலாம் அப்படின்றாங்க. வீட்டில் பசங்களும் அங்கே உள்ளே போய்ட்டு எடுக்கணும் அப்படின்றாங்க. சரி வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் என்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியல. ஓரளவுக்கு நார்மலாக தான் ரேட்டு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். டி நகரில் ட்ரை பண்ணுவோம். இந்த டி நகர் ரங்கநாதன் தெருவுடைய லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆடி மாதத்தில் வந்து எப்படி சாரீஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தீபாவளிக்கும் நிறைய சாரீஸ்லாம் ஆஃபர் இருக்குது. சாரீஸ்லாம் வந்து கீழே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருக்குமே எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. இந்த சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த செலிபிரிட்டி ஷாப்பில் இருக்குது. இருந்தாலும் ஓவரால் நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 கிட்ட செலவு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சரவணா ஸ்டோரை விட்டு அப்படியே வெளியில் வரோம். டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3-3:30 மணிக்கு உள்ளே போனோங்க. வெளியில் வரும்போது டைம் 7 o'clock ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது ரங்கநாதன் தெருக்குள்ளே உள்ளே வரும்போது க்ரௌட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. ஆக்சுவலாக தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்ததால் இந்த க்ரௌட்லாம் கம்மின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டேல தான் ஹெவியாக க்ரௌட் இருக்குங்க. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க. தீபாவளி ஆல்ரெடி வந்துடுச்சு. மண்டே டியூஸ்டே இந்த லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போகிறவங்களாம் கூட போவாங்க. பொங்கல் லீவுக்கு போகிற மாதிரி நிறைய பேர் அவங்க சொந்த ஊருக்கு போகலைனாலும் தீபாவளி சென்னையில் வந்து வேறு லெவலில் வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இந்த இடத்துல அப்படியே நம்ம லாஸ்ட்டாக எதனா ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறோம். பசங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரங்கநாதன் தெருக்குள்ளேயே ஏகப்பட்ட ஸ்வீட் கடைலாம் கூட இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ண இடத்துலேயே நம்ம போயாச்சு. போகும்போது நடைபாதை வியாபாரிகள் அவங்கக்கிட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரியான சில வியாபாரம்லாம் பண்ணோம்னா அது ஒரு மன திருப்தியாக இருக்குங்க. கீ செயின், அந்த பொம்மை, பர்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சு விற்றுட்ருப்பாங்க பாருங்கள். சரவணா ஸ்டோரை தான் இன்றைக்கி நம்ம வந்து மெயினாக வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஜெயச்சந்திரன் ஸ்டோரும் வந்து இந்த இடத்துல வந்து சூப்பராகவே ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். நான் பல தடவை எடுத்திருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கடைகளும் இருக்குது. ஓகேங்க, தீபாவளி பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இருந்ததால் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ், ஹர்ஷா, சித்தார்த் மற்றும் பிருந்தா. நன்றி, வணக்கம்.